தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. கையில் பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க. உன் வாழ்க்கையில் நீ மறக்க முடியாத ஒன்று இயேசு, ரெண்டாவது அவர் எழுதி கொடுத்த வேத புத்தகம், மூன்றாவது அவருடைய வீடாகிய ஆலயம். மறக்கவே கூடாது. ஆமென். எங்க போனாலும் எங்கள் வேத புத்தகத்தை கையில் கொண்டு போக வேண்டும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய அஸ்திபாரம். ஹல்லேலூயா. ஓகே, இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு செய்தியை உங்களோடு பேச விரும்புகிறேன். காலையில் பேசும்போது எனக்கே யூஸ்ஃபுல்லா இருந்தது. நாம் இந்த மாதம் நெகேமியா என்ற ஒரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கிறோம். வேதத்திலே தேவனாலே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மனுஷன், ஒரு ஆளுநர், ஒரு பெரிய பதவியில் இருந்தவர், ஒரு நல்ல ஜெப வீரர், ஒழுக்கமுள்ளவர், நல்ல ஒரு வேத பண்டிதர் என்று கூட சொல்லலாம். இப்படி நல்ல குணாதிசயங்கள் உள்ள ஒரு மனுஷன் இந்த நெகேமியா. அவருடைய வாழ்க்கையை நாம் படிப்பது, அவருடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ச்சி பண்ணுவது நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். அவர் தேவனுடைய அலங்கத்தை கட்டின ஒரு மனுஷன். ஹல்லேலூயா. ஒரு தரிசனம் உள்ள ஒரு மனுஷன். இப்படி பல குணாதிசயங்கள் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் அவரை குறித்து பார்க்க போற ஒரு தலைப்பு என்னன்னா, நெகேமியாவின் பிரதிபலிப்பு. What do you mean பிரதிபலிப்பு? Refresh. நெகேமியாவின் பிரதிபலிப்பு. கவனிங்க, நெகேமியாவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்குமே ஒரு தொடர்பு இருக்கிறது. நெகேமியா இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு மனுஷனா இருந்தார் என்று காலையில 5 காரியங்களை அவருக்கு சொல்றேன், நீங்க எழுதி கொள்ளுங்க. 1, நெகேமியா என்றால் தேவனுடைய ஆறுதல். இயேசு கிறிஸ்துவும் சகல ஆறுதலின் தேவனாய் இருந்தார். நெகேமியா சூசான் அரண்மனையிலே இருந்தார். இயேசு கிறிஸ்துவும் பிதாவின் மடியிலே இருந்தார். நெகேமியா ராஜாவின் ஊழியக்காரராய் இருந்தார். இயேசு கிறிஸ்துவும் தேவனுடைய ஊழியக்காரராய் இருந்தார். நெகேமியா தமது ஜனத்தை சந்திக்க இடிபாடுகளால் நிறைந்து கடந்த எருசலேமுக்கு வந்தார். இயேசு கிறிஸ்துவும் பாவத்தால் சீர்கெட்டு போன உலகத்தில் பாவிகளை தேடி வந்தார். 5வது, நெகேமியா வந்த இடத்தில் எதிர்ப்பு, பகை, கொலை, மிரட்டல், பழி சொற்கள் ஆகியவற்றை சந்தித்தார். இயேசுவும் தமது ஊழிய நாட்களிலே அவமானம், பழி சொற்கள், எதிர்ப்பு, கொலை, மிரட்டல் ஆகிய இயேசுவும் சந்திச்சார். ஹலோ, ஏற்றீங்களா? இப்போ உங்களுக்கு நாங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போறோம். நம்முடைய வாழ்க்கை யாரை பிரதிபலிக்கணும் தெரியுமா? இயேசுவை. நீங்க எந்த வேலை செஞ்சாலும் சரி, நீங்க எங்க இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கையா இருக்க வேண்டும். இதைதான் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். சரி,
உலகம் அவரை அறியாதபடினாலே நம்மையும் அறியவில்லை. ஆ. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் கவனி, இருக்கிறோம். இப்ப நம்ம தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம். உண்மையை ஒத்துக்கிறீங்களா? நீ யாருடைய பிள்ளை? எது பேரு? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மேல் விசுவாசம் உள்ளவனாகி அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகபடி தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். கைத்தறி அவரை மையப்படுத்த பார்க்கலாம். பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும். எப்ப வெளிப்பட போகிறார்? நாளைக்கு இருக்கலாம், இன்று மதியம் இருக்கலாம், இல்லையா இந்த வாரம் இருக்கலாம். அவர் வெளிப்பட போகிறார். கவனிங்க, லிசன். அவர் வெளிப்பட போகிறார். அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிக்க வேண்டும். அதான் பிரதிபலிப்பு. இங்க ரெடியா? அவர் வரப்போறாரு. அவர் வரும்போது அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படிதான் நாம் அவரை பார்க்க போகிறோம். அதுக்கு தான் தேவன் உங்களை ரெடி பண்றாரு. சபை எதுக்கு தெரியுமா? உங்களை ரெடி, மணவாட்டியை ரெடி பண்ணுகிற ஒரு கன்னி மாடம். இது ஒரு கன்னி மாடம். உங்களை ரெடி பண்ணுகிறார் ஆண்டவர். எதுக்கு? அவர் வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நீங்கள் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். கவனிக்க, நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் இயேசுவை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கையா இருந்தால் ரொம்ப சந்தோஷம். ஆமா சொல்லுங்க. உங்க வாழ்க்கை அப்படி இருக்கா? உங்க வாழ்க்கை இயேசுவை பிரதிபலிக்குதா? உங்க வாழ்க்கை இயேசுவை, நீங்கள் என்ன வேலை செய்றீங்களோ அங்க நீங்கள் இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும். ஆமா சொல்லுங்க. அங்க நீங்க இயேசுவை படிக்கிறீங்களா? அங்க இயேசு நீங்க பிரதிபலிக்கணும். சொன்னீங்க, தேவனுடைய பிள்ளையா, கிறிஸ்தவங்களா, சர்ச்சைக்கு போறீங்களா, எந்த சர்ச்சைக்கு போறீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க உங்க வாழ்க்கையில இயேசுவை பிரதிபலிக்கிறீங்கன்னு அர்த்தம். என்னங்க கிறிஸ்தவன் வந்துட்டு இந்த மாதிரி பண்றீங்கன்னு கேட்டா தொலைஞ்சது. புரியுதா? இப்ப நெகேமியாவின் வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற வாழ்க்கையா இருந்தபடினால்தான் நெகேமியாவுக்கு அவ்வளோ ஆசீர்வாதங்கள். தேவனுடைய கண்களில் கிருபை கிடைக்கிறது, தயை கிடைக்கிறது. தேவனுடைய கரம் அவரோடு கூட இருந்தது. ராஜாவின் கண்களில் கிருபை கிடைக்கிறது. அவன் விரும்புகிறதை ராஜா கொடுக்கிறார். இல்லையா? ஸ்தோத்திரம். எத்தனையோ எதிர்ப்பு வந்தாலும் தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிறார். பல காரியம் செய்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கை இயேசுவை பிரதிபலிக்கும் போது பரலோகமே நமக்கு என்ன எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஒரு முறை சாது சுந்தர் சிங் அவர்கள் அமெரிக்கா தேசத்துக்கு போனாராம். அவர் வழக்கமாய் தங்குற ஒரு வீட்டில் போய் அவர் கதவை தட்டும் போது அந்த வீட்டில் இருந்த ஒரு குட்டி பிள்ளை ஓடி வந்து அந்த சாவி துவார வழியாக பார்த்து ஓடி உள்ள போய், அம்மா ஜீசஸ் வந்திருக்காங்க, அம்மா ஜீசஸ் வந்திருக்காங்க. ஏய் நடி வளர்ற, ஜீசஸ் வந்திருக்காங்க. ஆமா நான் பார்த்தேன், ஜீசஸ் வந்திருக்காங்க. சாது சுந்தர் நிற்கிறாராம். அந்த பிள்ளைக்கு அவர் எப்படி தெரிஞ்சிருக்காரு? இயேசுவை வெளிப்படுத்துறா பாருங்க. ஆமா, உங்க வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் இயேசுவை பிரதிபலிக்குமானால் அதை விட தெய்வத்துக்கு வேற பெரிய சந்தோஷம் ஒண்ணுமே இல்லைங்க. நீ கொடுக்கிற காணிக்கை, நீ கொடுக்கிற அதெல்லாம் ரெண்டாவது தான், இல்லையா? உங்க வாழ்க்கையும் அதுதான் ரோமர் பண்ண சொல்றாரு. நீங்கள் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காமல், இல்லையா, உங்கள் சரீரங்களை தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக நாளை மறுரூபமாகுங்கள். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுதான் நீ செய்யற புத்தியுள்ள ஆராதனை. அவர் நல்லா புரிஞ்சுங்க. உங்க வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் குடும்பத்தோட நீங்க இயேசுவை பிரதிபலிக்கணும். எதுவுமே உங்க குடும்ப வாழ்க்கையில இயேசுவை பிரதிபலிக்கிறீங்க. ஓகே, நெகேமியா இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்ததாக சரித்திரத்தில் படித்து கொண்டு வந்திருக்கிறேன். உங்களுக்கு சொல்ல வேண்டிய அடுத்த காரியம், நெகேமியா எருசலேமின் நிலை கண்டு கண்ணீர் வடித்தார். நெகேமியாவுக்கு பாருங்க, தன் சொந்த வாழ்க்கையை விட
தேவனுடைய அலங்கம் இடிக்கப்பட்டிருப்பதையும் தேவனுடைய எருசலேமிலே தேவ பிள்ளைகள் கஷ்டப்படுவதையும் கேள்விப்பட்ட உடனே உட்கார்ந்து அழுது இல்லையா, பல நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி தெய்வத்தை நோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா. அதே போலவே இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்திலே ஜனங்களுடைய நிலைமையை பார்த்து கண்ணீர் வடித்தவராய் அவர் எருசலேமை பார்த்து கண்ணீர் வடித்தார். மார்த்தாள் மரியாள் வீட்டில் போய் கண்ணீர் வடித்தார். ஒரு சிறு பெண்ணின் வீட்டில் போய் இயேசு கண்ணீர் வடித்தார். கவனிக்கணும், இதை சொல்ல வேண்டிய காரியம் என்னன்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை ஆண்டவர் இயேசுவை பிரதிபலிப்பதாய் இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்துக்காக நம்முடைய பிரச்சனைக்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டு சமூகத்துல ஓயாமல் அழுவோம் இல்லையா. பைபிள் சொல்ற மாதிரி இல்லையா, நீ நடு சாமத்துல எழுந்துக்கோ, கண்ணீர் விட்டு, எதுக்காக, குடும்பத்துக்காக. அதுக்கு சொல்லல அவரு, நீ நடுஜாமத்துல எழுந்து கொலை உண்ண போகிற குமாரத்திகளுக்காக இரவும் பகலும் அழு. நம்ம குடும்பத்துக்காய் நாம செபிப்பது நல்லது. அதை விட தேவனுக்காய் செபிப்பது, தேவனுடைய காரியத்துக்காய் செபிப்பது இல்லையா, நதி அளவு கண்ணீர் வடிப்பது இல்லையா, புலம்பி அழுவது நம்மேல் விழுந்த ஒரு கடமை. ஹல்லேலூயா. இயேசு எருசலேம் நகரத்தை பார்த்து அழுதார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்? அந்த நகரத்துக்கு பிறகு இயேசு அழுதுக்கு பிறகு 33 வருஷத்துக்கு பிறகு கிபி 70 நீரோ என்ற ஒரு ராஜா வரப்போகிறான். அவன் வந்து அந்த நகரத்தையே அழிக்க போகிறான். அங்கே இருக்கிற கிறிஸ்தவர்களை அவன் கொலை செய்ய போகிறான். அந்த நகரத்திலே குதிரையின் தாடை அளவுக்கு ரத்தம் ஓட போகுது என்பதை இயேசு அறிந்து கண்ணீர் விட்டார். ஹலோ, அதான் நெகேமியாவின் வாழ்வும். அவன் அந்த நகரத்துக்காக அழுகுறான் பாருங்க. வாழ்க்கை பிரதிபலிப்பு உண்டாகணுங்க. ஹல்லேலூயா. ஆமா, நெகேமியாவுடைய பேர் புனைப்பெயர் கண்ணீரின் தீர்க்கதரிசி. கண்ணீரின் தீர்க்கதரிசி. நீங்களும் நானும் அப்படிப்பட்ட சுபாவம் உள்ள மக்களாய் மாறணும். தூங்கி நம்ம என்ன பிரயோஜனம் அடைஞ்சிட்டோம் இல்லையா. கவனிங்க, இந்த கொரோனா நாட்கள்ல பிரதர் மோகன் சி சொன்ன ஒரு காரியம், இந்த கொரோனா நாட்கள்ல ஒரு வீட்டுக்கு இயேசு போய் அந்த வீட்டில் 5வது வகுப்பு படிக்கிற ஒரு பெண்ணை எழுப்பி அந்த பெண்ணுகிட்ட அவருடைய மனபாரத்தெல்லாம் சொல்லி செபிக்க சொன்னாராம். உங்க வீட்டுக்கு வந்தார ஒரு நாளாவது? என் வீட்டுல வந்து கூட சொன்னா நான் செஞ்சிருப்பேன் பாஸ்டர், செய்ய மாட்டேன். அதுதான் உங்க வீட்டுக்கு இயேசு வரல. ஒவ்வொரு நாளும் இயேசு அந்த பிள்ளைகிட்ட போய் இல்லையா, ஒரு சின்ன பிள்ளைகிட்ட போய் தன் மனபாரதம் சொல்லி ஜெபிக்க வைப்பாராம். ஹலோ சிஸ்டர், பிரதர், ஆண்டவர் தேடுகிறார். நம்மை பற்றி உத்தம இருத்தோடு இருக்கிறவர்களுக்கு நம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்ணுகள் இந்த பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான்னு தேவனுடைய உள்ளம் அங்கலாய்க்குது. ஏன் இதை சொல்றேன் தெரியுங்களா? உங்க வாழ்க்கை இயேசுவை பிரதிபலிக்கணும். எதுக்கு நாங்க உபவாசம் வைக்கணும் தெரியுமா? தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு நாள் லீவ் கிடைக்கா ஓடி வந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ண, ஆண்டவரே எங்க தேசத்துமே கிருபையா இரும் ஆண்டவரே, எங்க தேசத்தின் ஜனங்களை ரட்சிப்பீராக. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத லட்சக்கணக்கான மக்கள் அழிக்கப்படுகிறார்களே. இயேசு இல்லையா அங்கலாய்த்தார். பாருங்க, ஒரு யோனாவை அனுப்புகிறார் நினிவேக்கு. 1,20,000 பேர் இருக்கிறாங்க, நான் பட்டத்தை அழிக்க போகிறேன், சொல்லு. யோனா போறான், சொல்றான். இந்த ஜனங்க எல்லாரும் மனம் திரும்புறாங்க. கவனிங்க, மாடு முதற்கொண்டு ஆடு முதற்கொண்டு பச்சை குழந்தை முதற்கொண்டு இல்லையா அந்த சாம்பல உட்கார்ந்தாங்க. ஏன் அந்த பட்டணம் தேவனுடைய அழிவுக்கு காப்பாற்றப்படுகிறது. புரியுதா? நாம் ஜெபிக்கணும். நீங்கள் உங்களுக்காய் ஜெபிக்கணும் வேண்டான்னு சொல்ல, உங்களுக்காய் ஜெபிப்பதை விட தேவனுக்காய், தேவனுடைய காரியங்களுக்காய் இல்லையா. பாருங்க, இப்ப தொடர்ச்சியா பேப்பர்ல வர சம்பவம் என்ன தெரியுமா? சின்ன பிள்ளைகள் கற்பழிக்கப்படுவது, காணாமல் போவது. இது வரைக்கும் எத்தனையோ பிள்ளைகள்
காணாம போயிட்டாங்க. எத்தனையோ லட்சக்கணக்கான பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் காணாம போறாங்க. இது வரைக்கும் எந்த செய்தியை கண்டுபிடிக்க முடியல. ஹலோ, நாம் ஜெபிக்கணும், நாம் ஜெபிக்கணும். நெகேமியா அந்த அலங்கம் இடிக்கப்பட்டுச்சுன்னு கேள்விப்பட்ட உடனே உட்கார்ந்து அழுது சில நாளா துக்கிக்கிறான், உபவாசித்து மன்றாடி. என்னைக்கா நமக்கு இல்லையா, நம்ம செங்கல்பட்டு குறித்தோ அல்லது நம்முடைய தேசத்தை குறித்தோ ஒரு பாரம் வந்திருக்கா? என்னைக்கா உனக்கு பாரம் வந்துச்சா? எப்படிங்க தெய்வம் நம்மளை ஆசீர்வதிப்பார்? எப்படி ஆசீர்வதிப்பார்? நல்ல சுகத்தை கேட்கிற, ஆசீர்வாதம் கேட்கிற, பணம் கேட்கிற, ஆனா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு உங்களாண்ட தேவனுக்கு பிரியமான காரியம் ஒன்று இருக்கணுமே, இல்லையே? ஏன் நெகேமியாவை ஆண்டவர் பாருங்க ஆளுநராய் மாற்றினார், அரண்மனைக்கு அதிகாரியாய் மாற்றினார், சூசான் அரண்மனையில் இருக்கிற பாக்கியத்தை கொடுத்தார். ராஜாவே அவன் முகத்தை பார்த்து அவனுடைய தேவையை கண்டுபிடிச்சு விட்டார். இந்த பாக்கியெல்லாம் கிடைக்கிறது காரணம் இவனுக்கு தேவன் மேல இருக்கிற பாரம். இவன் பாரத்தை ராஜா தீர்க்கிறார். அல்லேலூயா. நான் சொல்லட்டுமா, உங்களுடைய பாரங்களை விட தேசத்துல பாருங்க இல்லையா, ஆமா எத்தனையோ குடும்பங்கள் பாருங்க குடியினால, வெறியினால, விபச்சாரத்தினால, வேசுதனத்தினால அழிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. நாம் செபிக்கணும், அவங்களுக்கு தேவனுடைய அன்பை சொல்லணும். இல்லைன்னா அவங்களுடைய ரத்த பலியை கர்த்தர் நம்மள கேட்பார். துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாகும் போது நீதிமான் அவனை எச்சரிக்கவில்லை என்றால் அவன் தன் துன்மார்க்கத்தில் சாவான். அவனுடைய ரத்த பலியை கர்த்தர் உங்க மேல கேட்பாரா? புரியுதா? ஆமா, எவனா எக்கணா கெட்டு போட்டுன்னு சொல்லி விட்டுட்டுனா அந்த ரத்த பலி தான் உங்க மேல தான் வரும். செபி செபி செபி. நாம் செபிக்கணும், கண்ணீர் வடிக்கணும், இல்லையா? அதாங்க நீங்கள் இயேசுவை பிரதிபலிப்பது. புரியுதா? உங்க வாழ்க்கையில இயேசுவை பிரதிபலிங்க. ஆமா, அல்லேலூயா. இயேசு போல ஜெபம் பண்ணுங்க, இயேசு போல மன்றாடி ஜெபம் பண்ணுங்க, இயேசு போல கண்ணீர் வடிச்சு ஜெபம் பண்ணுங்க, இயேசு போல அழிந்து போற ஆத்துமாக்களை குறித்து பாரப்படுங்க. இந்த மிஷனரி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் கூட நம்ம அது முதல் மிஷனரி வில்லியம் கேரி, அவர் இந்த இந்தியாவுக்கு வந்து அவருடைய மனைவி பைத்தியம் பிடிச்சு போய் பிள்ளைகள் எல்லாம் இறந்து அவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில தான் அவர் அந்த ஊழியத்தை செய்தார். ஆமா, சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவங்க தாங்க சீயோன்ல முதல் இடம் கிடைக்கும். ஒண்ணுமே செய்யாம கோயிலுக்கு போக்கும் வருத்தமா இருந்தா உன் பேர் மறக்கப்பட்டு போயிடும், உன் பேர் ஜீவபுஸ்தகத்துல இருக்காது. வாசிமா பிரசங்கி 5ஆம் அதிகாரம். தேவனுடைய ஆலயத்துக்கு நீங்க போக்கு வரவா, இது என்ன டவுன் பஸ்ஸா? இது கர்த்தருடைய ஆலயத்துக்கு நீ போக்கு வர இருக்க கூடாது. ஏதாவது ஒண்ணு செய்யணும், முத்திரை பதிக்கணும். நீங்க இந்த ஆலயத்தில் இருப்பதை குறித்து தேவன் சந்தோஷப்படணும், நீங்க தூணா நிக்கணும். தாவீது சொல்றாரு, நான் தேவனுடைய ஆலயத்திலே பச்சையான ஒளிய மரமா இருக்கிறேன். உங்களுக்கு சொல்ல முடியுமா இந்த ஆலயத்தில் நீங்க பச்சையான ஒளிய மரமா இருக்கீங்கன்னு? வாசிமா. பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்கு வரவு செய்த துன்மார்க்கர் அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டேன். ஏங்க பரிசுத்த ஸ்தலத்துக்கு துன்மார்க்கம் வருவானா? பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்கு வரவு செய்த துன்மார்க்கன். அப்ப யாரு? முத்திரை பதிக்காதவர்களை வசனம் துன்மார்க்கம் என்று சொல்லுகிறது. நீங்க இந்த ஆலயத்துக்கு தூணா நிக்கணும், ஒரு ஒளிய மரமா இருக்கணும், புரோஜனமா இருக்கணும். அல்லேலூயா. அதை விட்டுட்டு போக்கு வரவு செஞ்சீங்கன்னா உங்களை பைபிள் சொல்லி துன்மார்க்கன் மாத்திரமல்ல, அவர்கள் அப்படி செய்து வந்த பட்டணத்திலேயே மறக்கப்பட்டு போனார்கள். தேவன் உன்னை மறக்கப்பட்டு போயிடுவேன். ஹலோ, எழுந்து எழும்பு, தேவனுக்காய் ஏதோ ஒன்று செய்யுங்க. இயேசு பாருங்க, அவர் எப்போ தூங்கினாரு, எப்போ எழுந்தாரு,
என்ன பண்ணாருன்னு தெரியாது. இரவெல்லாம் ஜெபம் பண்ணுவாரு, காலையில எழுந்து பிதாவோட போய் ஜெபம் பண்ணிருப்பாரு, ஃப்ரெஷ்ஷா ஊழியம் செய்வார். மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்கவே இடம் இல்லை. அந்த 3 வருஷத்துல தாம் செய்ய வேண்டிய எல்லா வேலையும் செய்து முடித்து ஜெயமா போய் நின்ற ஆண்டு சமூகத்தில். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு 40 வயசு 50 வயசு 60 வயசு கொடுக்குறாருன்னா ஆண்டவருக்கா நம்ம என்ன செஞ்சிருக்கோன்ற யோசித்து பாருங்க. ஆனா நெகேமியா பாருங்க, கண்ணீர் வடித்தான். இயேசுவும் இல்லையா அழிந்து போற மக்களுக்காக மத்தேயு 9 பார்க்கிறோம். அவர் திரளான ஜனங்களை பார்த்து இவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல இருக்கிறார்கள் என்று அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, புரியுதா? நீங்களும் இப்படி திரளான ஜனங்களை பார்க்கும் போதெல்லாம் உனக்குள்ள வரணும், இயேசுவே மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இவங்க இப்படி இருக்கிறாங்களே. வாசி மொத்தமா வாசிப்பாங்க. திரளான ஜனங்களை கண்டு பார்த்தார். எத்தனை பேர் திரளான ஜனங்களை பார்க்கறீங்க? என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்கரமா, என் வேதத்தின் மகத்துவத்தை நான் எழுதி கொடுத்திருக்கிறேன், அவங்களோ அது அந்நிய காரியமா எண்ணி இல்லையா? எவ்வளவு புலம்பல் ஆண்டவர் பாரு. சகோதரா, இந்த நெகேமியாவுடைய வாழ்க்கை இயேசுநாதரை பிரதிபலித்தது. உங்க வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் அப்படி பிரதிபலிக்கும் போது அந்த ஆண்டவனை ஆசீர்வதிப்பார், உங்க மேல ரொம்ப சந்தோஷப்படுவார் இல்லையா? உங்க வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கணும் எந்த சூழ்நிலையிலும் இல்லையா? எங்கள் தேவனை பிரதிபலிப்பதை மட்டும் விட்டுறாதீங்க. உபத்திரம் வரும், கஷ்டம் வரும் இல்லையா, எல்லாம் வரும். ஆனா தேவனுடைய அன்பை விட்டு ஒண்ணு உங்களை பிரிச்சிடக்கூடாது. ஆமென். அப்போ இந்த நெகேமியாவின் வாழ்க்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கையா இருந்தது. உங்க வாழ்க்கை அப்படிதாங்க இருக்கணும். ஆமா, இயேசு சொன்னார், என்னை கண்டவன் என் பிதாவை பிரதிபலிச்சாரா இல்லையா? ஆண்டவர் உங்களை கண்டா யார பார்க்கணும்? பார்க்கறாங்க அப்படி சொல்றாங்களா? சிஸ்டம் உங்களை பார்த்தா ஜீசஸை பார்க்குற மாதிரி இருக்குது அப்படி சொல்றாங்களா? உன்னை பார்த்தா இந்த தேவ பிரசன்னத்தை பார்க்கணும். சிஸ்டர் உங்களை பார்த்துனே இருக்கலாமான்னு தோணுது சிஸ்டர், அப்படி சொல்லணும். உங்க முகத்துல அந்த தேவனுடைய பிரசன்னம் இருக்கு சிஸ்டர், அப்படி சொல்லணும். அப்படிலாம் சொல்றாங்களா? அதாங்க நல்லது, அதான் வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை. ஆமா சொல்லுங்க. இதுவரைக்கும் அப்படி வாழ்ந்தே இல்லையோ, இனிமேட்டு வாழ கற்றுக்கொள்ளுங்க. இயேசு வரப்போகிறார். அவர் வருவதற்கு முன்பாக நீங்கள் அவரை போலவே மாறிவிட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவதாக நெகேமியாவினுடைய வாழ்க்கை எப்படி இயேசுவை பிரதிபலித்ததுன்னு சொல்லி பார்ப்போமானால், நெகேமியா தொடர்ந்து ஜெபித்தபடியே தன் பணியை நிறைவேற்றினார். சொன்னாங்க சிஸ்டர், 13 முறை 13 அதிகாரம் இருக்கிறது. 13 முறை அவர் பரலோகத்தின் தேவனை நோக்கி கவனிங்க. உங்க வாழ்க்கையும் தேவனை பிரதிபலிக்கிற வாழ்க்கையா இருப்பதற்கு இன்னொரு காரியம் என்னன்னா, ஜெப வாழ்க்கை தான். இயேசு எப்படிலாம் ஜெபம் பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். அதிகாலையில், அப்புறம் இருட்டோட, வனாந்தரத்திலே, மத்தியான வேளையில, சாயங்காலமான வேளையில, தனிமையில, அப்புறம் கெச்சமனி தோட்டத்தில், மேக்சிமம் அவருடைய வாழ்க்கை ஜெப வாழ்க்கையாவே மாறிவிட்டது. இந்த உலகத்தில் ஜெபிக்க அவசியம் இல்லாத ஒரு நபர் உண்டான இயேசு தான். ஆனா அவர் இந்த உலகத்தில் நிறைவேற்ற வேண்டிய அந்த பொறுப்புகளுக்காக அவர் தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணார். உங்களை குறித்தும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. நான் வந்தது ஒரு முகாந்திரம் இல்லையான்னு தாவீது கேட்டான். கவனிங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டது ஒரு முகாந்திரம் இருக்கிறது, நீங்க இந்த ஆலயத்துக்கு வருவது ஒரு முகாந்திரம் இருக்கிறது இல்லையா? ஆண்டவர் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு நன்மை செய்து ஒரு முகாந்திரம் இருக்கிறது இல்லையா? எஸ்தரை ராசாத்தியாய் மாற்றது ஒரு முகாந்திரம் இருந்தது. உனக்கு இந்த ராஜ்யமேன்மை இல்லையா? எங்கோ நான் வாழ்ந்தோம் இல்லையா? ஏசு அறியாம வாழ்ந்தோம் இல்லையா? இன்னைக்கு ஒரு ராஜ்யமேன்மை கிடைச்சிருக்கா, ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கா, ஒரு நல்ல குடும்பம் கிடைச்சிருக்கா, ஒரு நல்ல கணவனை கொடுத்தாரு, நல்ல பிள்ளை கொடுத்தாரு ஆண்டவரே. இந்த ராஜ்யமேன்மை எதுக்கு?
நீ இந்த காலத்திலே மௌனமாய் நீ இந்த காலத்திலே புரோஜனமாய் இருப்பதற்காக தாமா இந்த ராஜ மேன்மை. இல்ல, உன்னோட அழகான பொண்ணுங்கள், சௌந்தர்யமான பொண்ணுங்கள் அங்க இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஏன்? கர்த்தருடைய தயவு இவளை விழுந்துச்சு. இவளை கொண்டுதான் 128 நாட்கள் யூதனை காப்பாற்ற வேண்டும். சகோதரா, உன்னை கொண்டுதான் ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். 127 நாட்டில் இருக்கிற யூதர்களை எல்லாம் காப்பாற்ற பொறுப்பு இந்த எஸ்தர் மேல் விழுந்தபடினாலதான் கர்த்தருடைய கண்களிலே அவர் கிருபை கிடைச்சி, அகாஸ்வேர் ராஜா கண்களில் கிருபை கிடைச்சி அவர் அந்த நாட்டுக்கு ராசாத்தியா மாறிட்டார். ஆமீன் சொல்லுங்க. ஹலோ, யோசித்து பாருங்க, உங்களை ஆண்டவர் ஏன் தெரிந்து கொண்டார்? போக்குவரவா இருக்கிறதுக்கா? அல்ல சூசான் அரண்மனையில் அப்படியே ரொம்ப ஜாலியா இருப்பதற்காகவா? உனக்கு கிடைத்த இந்த ராஜ மேன்மையை கர்த்தருக்காக நீ பயன்படுத்தணும். சவுலை குறித்து வேதம் சொல்லுது, இவனை குறித்து எனக்கு திட்டம் இருக்கிறது. 9ஆம் அதிகாரத்தில் இவன் ராஜாக்களுக்காகவும் இல்லையா யூதருக்காகவும் மூணு பேருக்காக இவர் தெரிந்து கொண்டார். வாசிமாத 9ஆம் அதிகாரத்தில் அவன் புறஜாதிகளுக்கு ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறார். உங்களையும் ஆண்டவர் தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு இந்த ராஜ்ய மேன்மை ஏன் தெரியுமா? நல்ல வேலை கொடுத்துருக்க ஏன் தெரியுமா? நல்ல குடும்பம், நல்ல மனைவி பிள்ளை கொடுத்த ஏன் தெரியுமா? அனுபவிக்கிறதுக்கு இல்ல, தேவனுக்காய் பயன்படுத்துவதற்காக, தேவனுடைய ஊழியத்துக்கு உபயோகமாக இருப்பதற்காக, தேவனுடைய கரங்களை தூக்கி பிடிக்கிற ஒரு ஆரோனை போல, ஒரு ஊர் போல நீ இருப்பதற்காக தான். ஆமா சொல்லுங்க. அதெல்லாம் நீங்க மறந்துட்டு இல்லையா மனம் போன ஒரு வாழ்க்கை தேவனுடைய ரத்தப்படி நம்மளே கேட்கும். அவருடைய ரத்தம் நமக்காக கூப்பிடும். ஆமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஜெபி. ஒரு மணி நேரம் உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஒரு மணி நேரம் தேவனுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஜெபிக்கணும். எத்தனை வீட்டில் அதிகாலை ஜெபம் இருக்குன்னு தெரியல, எத்தனை வீட்டில் குடும்ப ஜெபம் இருக்குன்னு தெரியல இல்லையா, எத்தனை வீட்டில் பிள்ளைகளை நீங்க அப்படி உருவாக்கணும் தெரியல. உருவாக்கணும். பிள்ளை படிக்கிறது நல்லதுதான், ஆனா உங்க பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ள இல்ல. வாசிக்கலாம் லூக்கா 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு. உங்க பிள்ளை வளர்ந்துட்டா, ஆவியில பலன் கொண்டிருக்கா. நீங்கள் நானும் தேவன் கொடுத்த பிள்ளையை வளர்க்கிற ஒரு மோசையின் தாய் மாதிரி வளர்க்கிற பொறுப்பும் கையில் இருக்குது. பிள்ளை வளர்ந்தது. மரியாள் பாருங்க, புருஷன் இல்லாத சூழ்நிலையில இயேசு வளர்க்கிறாங்க பாருங்க. பிள்ளை வளர்ந்தது ஆவியிலே பலன் கொண்டு. உன் பிள்ளை ஆவியில பலன் கொண்டிருக்கா? உன் பிள்ளை அரை மணி ஜெபம் பண்ணுமா? உன் பிள்ளை 2 அதிகாரம் 3 அதிகாரம் வசனம் வாசிக்குதா? உன் பிள்ளை ஊழியம் செய்தா? உன் பிள்ளைக்குள்ள ஆத்துவம் பாரம் இருக்கா? உன் பிள்ளை ஆலயத்துக்கு வருதா? கத்த கணக்கை கேட்பான். உன் குடும்பம் இயேசுவை பிரதிபலிக்கணும். எங்கம்மா புள்ள டியூஷன் போயிட்டா பாஸ்டர்? எங்கம்மா உங்க புள்ள? இல்ல பாஸ்டர், நைட்லாம் படிச்சு பகல தூங்குறா பாஸ்டர். பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்து தேவனுடைய கிருபையும் அவன். எப்படி உன் பிள்ளை மேல தேவ கிருபை இருக்கும்? பிள்ளைகளை ஆவிக்குரிய வாழ்க்கை வளருங்க, உருவாக்குங்க, அன்பை சொல்லிக் கொடுங்க, ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுங்க. என்ன சொல்றீங்க? இயேசுவை பிரதிபலிங்க. இயேசுவோடு கூட பிறந்த பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் 7 பேர் இருக்கிறாங்க, நிறைய இருக்காங்க. ஆனா ஸ்தோத்திரம், மரியாள் பாருங்க அப்படியே உருவாக்கிட்டே வரா. இயேசுவின் சகோதரன் தான் யாக்கோபு, அவனையும் ஊழியக்காரனை மாத்தினாங்க. புரியுதா? உங்க வீட்டுல 2 பிள்ளை இருந்தா ஒரு பிள்ளை தேவனை ஊழியத்துக்கு கொடுங்க, ஒரு பிள்ளை தேவனுடைய ஊழியத்துக்காகவே உருவாக்குங்க. பாஸ்டர் ஒன்னே ஒண்ணா இருக்குது, ஒன்னே கூத்துற ஆண்டுங்க.
ஹலோ, கவனிங்க. என் நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு. நானும் அவர் தான் வேதாம் கல்லூரி படித்தோம். அவங்க வீட்டில் மொத்தம் 7 பேர், 5 பிரதர்ஸ், அவரோட சேர்த்து 2 சிஸ்டர்ஸ். 7 பேருமே இன்னைக்கு ஊழியம் செய்யறாங்க. கை தட்டுங்களேன். அவங்க அப்பா ரட்சிக்கப்பட்டு அவரும் மனைவியும் ஊழியம் செய்யறாங்க. அவர் வயசு 90, இந்த அம்மாவுக்கு வயசு 87. தேவனுக்கு 2 பேரும் நல்லா இருக்கிறாங்க. நான் சொல்லட்டுமா உங்களுக்கு, எத்தனை பேர் இந்த வார்த்தைப்படி உங்க பிள்ளைகள் உருவாக்கி இருக்கீங்க? பிள்ளை வளர்ந்தது, ஆவியிலே பலன் கொண்டது, ஞானத்தில் நிறைஞ்சிருக்கு, தேவ கிருபை கூட இருக்குது. இல்லைன்னா இல்லைந்து உருவாக்குங்க. 5 வளையாதது 50 வளையாது. ஆமென். 8 வயசுக்கு உள்ளதான் பிள்ளைகளுக்குள்ள வசந்த போட முடியுமா? அது மேல அது போ மம்மி சொல்லிட்டு போயின்னு இருக்கும். அதான் ஏன் நம்ம சண்டே கிளாஸ் ரொம்ப முக்கியப்படுத்துறோம். அதான் காரணம். 8 வயசுக்குள்ள நம்ம என்னெல்லாம் உள்ள போட முடியும் போட்டுனோம். அது அநேக நாட்கள் பிறகு பலன் கொடுக்கும். உங்க பிள்ளை அப்படி உருவாக்கி இருக்கீங்களா? உருவாக்கணும். நீங்கள் பாக்கியவான்கள். இல்லைன்னா இனிமேல் அது உங்க பிள்ளைகளை அப்படி உருவாக்குங்க. ஏன்னா தேவன் கொடுத்திருக்கிறார். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் தேவன் கொடுத்தார். அந்த சுதந்திரத்தை அவருக்காக யூஸ் பண்ணணும். கர்த்தருக்காய் உருவாக்கு. அப்படி இந்த ஏமி கார்மைக்கலும் ஐடாஸ்க நினைச்சிருந்தா இன்னைக்கு நமக்கு வெள்ளூர்ல ஒரு ஹாஸ்பிட்டல் கிடைச்சிருக்குமா? ஏமி கார்மைக்கல் அப்படி நினைச்சிருந்தா அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்குமா? ஹலோ, நான் பாஸ்டர். நெகேமியாவின் வாழ்க்கை இயேசுவை பிரதிபலிக்கிறது. நம்ம வாழ்க்கை அப்படி இருக்கணுங்க. ஒரு வீட்டுல ஒரு குடும்ப ஜெபம் பண்ணும்போது தான் பைத்தியக்காரனாய் சுத்தின அந்த ஏசானா அந்த வழியாய் போகும்போது அந்த வீட்டு வாசப்படில இயேசு உட்கார்ந்து இருந்தாராம். உங்க வீட்டு ஜெபம் நடக்கா? குடும்ப ஜெபம் நடக்கா? உங்க வீட்டு வாசப்படில இயேசு வந்து உட்காருவார். அந்த வீடு அப்படி ரோட்டு ஓரமா இருக்கிற வீடு உள்ள குடும்ப ஜெபம் நடக்கும். இயேசு அந்த வாசப்படில உட்கார்ந்து இருந்தாராம். இந்த ஏசானா பைத்தியம் பிடிச்சி அவர் அந்த வழியை போகும்போது இயேசுவை பார்க்கிறார். இயேசுவை பார்க்கிறார். பார்த்தோனே அவருடைய பைத்தியம் தெளிந்து விடுகிறது. வேகமாய் வீட்டுக்கு ஓடி போய் குளிச்சு ரெடி ஆகி நல்ல ட்ரெஸ் போட்டு திரும்பி வந்து பார்க்கறாரு. அந்த வீட்டுல இயேசு இல்ல. அந்த வீட்டு கதவை தட்டுறாரு. அந்த குடும்பம் ஜெபம் பண்றாங்களா? உங்க வீட்டு வாசல்ல இயேசு உட்கார்ந்து இருந்தாரே, நீங்க பார்த்தீங்களா? நான் பார்க்கலையே. கவனிங்க. பிறகு அவர் ரட்சிக்கப்பட்டு ஆந்திரா போய் இன்னைக்கு 1 லட்சம் பேர் உள்ள பெரிய சபை அங்க இருக்கு. கை தட்டுங்க. ஏமா, ஒரு வீட்டுல ஒரு குடும்ப ஜெபம் நடந்தா ஒரு பைத்தியக்காரன் ரட்சிக்கப்படுவான். அவனை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். உங்க வீட்டுல குடும்ப ஜெபம் இருக்கா? உங்க பிள்ளைகள் வேத வாசித்து ஜெபம் பண்றாங்களா? உங்க பிள்ளைகிட்ட வேத புத்தகம் வாங்கி கொடுத்துருக்கீங்களா? எதையும் வாங்கி கொடுக்குறேன். இவ்வளவு பேர் செல்லு, இவ்வளவு பேர் செல்லு, அவ்வளவு பேர் கம்ப்யூட்டர் எல்லாம் வாங்கி கொடுத்தியே. ஒரு பைபிள் வாங்கி கொடுத்தியா? படிக்க சொன்னியா? மனப்பாடம் பண்ண சொன்னியா? இதாமா நீ பிள்ளை சேர்க்கிற சொத்து. இயேசுவை பிரதிபலிக்கட்டும். வாழ்க்கை இயேசுவை பிரதிபலிக்கட்டும். ஒரு சாதாரண ஒரு 10 மாசம் ஒரு தாய்க்கு பிறந்த அவன் அகலியாவின் குமாரன், ஒரு உலக பரமாக தாய் தாவன் பிறந்த ஒரு மனுஷன் இயேசுவை பிரதிபலிக்க முடியுமானால் நீங்கள் நானும் ஏன் பிரதிபலிக்க முடியாது என்பதுதான் இந்த செய்தியுடைய காரியங்கள். அடுத்ததாக 13 அதிகாரத்தில் நிறைய ஜெபம் பண்ணிருக்காரு. ஆனா 13 முறை பரலோகத்தின் தேவன் நோக்கி நோக்கி நோக்கி. ஏன் இயேசு இல்லாம உங்களால் என்ன செய்ய முடியுமா? முடியாது. புரிஞ்சுட்டீங்களா? ஏன் ஜெபம் பண்ணணும்னு தெரியுதா உங்களுக்கு? ஏன் இயேசு ஜெபம் பண்ணாரு இல்லையா? ஏன் நெகேமியா ஜெபம் பண்ணாரு? ஏன் மோசே ஜெபம் பண்ணாரு? ஏன் ஆபிரகாம் ஜெபம் பண்ணாரு இல்லையா? ஆமா, ஒவ்வொரு பரிசுத்தமான வாழ்க்கை பாருங்க, அவங்க ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. இந்த சிம்சோன் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதனால தான் அவன் தெளிவால் மனிதர் விழுந்தான். அவன் போய் ஜெபம் செய்கிறவன் பாவம் செய்ய மாட்டான், பாவம் செய்கிறவன் ஜெபம் பண்ண முடியாது. ஜெபம் செய்கிறவன் பாவம் செய்ய மாட்டான். பாருங்க, சிம்சோன் தாயின் கற்பத்தில் இருக்கும்போதே முன்குறிக்கப்பட்ட ஒரு ஆளு.
ஆனா அவனுடைய அந்த அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முறை கர்த்தாவேன்னு கூப்பிட்டுருப்பான். அதுவும் உயிர் போகுது அதுக்காக. மற்றபடி அவன் வாழ்க்கை ஜபம் இல்லைனால்தான் சிம்சோன் விழுந்தான், கண் பிடுங்கப்பட்டது, தெளியால் மட்டில் விழுந்தான், வேசிகிட்ட போனான், விபச்சாரி கையில போனான், கண் கூடாக்கப்பட்டது, மாவு அரைக்கிற தொழிலுக்கு போயிட்டான், கடைசியில செத்து மடிஞ்சான். யாரா இருந்தாலும் சரி, நீ தாயின் கற்பத்தில் பிறக்கும் போதே பேரிட்டு தான் சரி, உன் வாழ்க்கையில் ஜபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, ஒழுக்கம் இல்லை, தேவ கிருபை இல்லை, ஞானம் இல்லை, என்னன்னா தோத்திரம். நமக்கு அந்த நிலைமை தான். நெகேமியா எதிர்ப்புகள் மத்தியிலும் தாம் திட்டமிட்ட பணியை 52 நாட்களிலே நிறைவேற்றினார். 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு எலூல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்டபோது, எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவரும் கண்டபோதும் மிகவும் முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். ஓகே, நெகேமியா அந்த அலங்கத்தை கட்டுவதற்கு தேவன் அவருக்கு தரிசனம் கொடுக்கிறார். பல எதிர்ப்புகள், பல பரியாசங்கள், அந்த வேலையை நிறுத்த பல காரியங்கள். ஆனா ஸ்தோத்திரம், நெகேமியா அந்த வேலையை திட்டமிட்டபடியே 52 நாளுக்குள்ள கட்டி முடிக்கிறார். கைத்தட்டுங்க பார்க்கலாம், கைத்தட்டு பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்தில் இல்லையா, தன் கொடுக்கப்பட்ட 33 வருஷங்கள் அவர் வாழ்ந்திருக்கிறார். அதுல 12 வருஷம் சொல்லப்பட்டிருக்கு, பிறகு 18 வருஷம் மறைக்கப்பட்டிருக்கு, பிறகு 30 வயசு தான் போட்டு. ஆனா இயேசு வாழ்ந்த நாட்கள் 33 ஆண்டுகள். ஆனா இயேசு 3 ஆண்டுக்குள்ள இந்த உலகத்திலே அவர் நிறைவேற்ற வேண்டிய வேலையை செய்து முடித்தவராய் சிலுவிலே வெற்றி சிறந்தார். கைத்தட்டுங்க பார்க்கலாம். புரியுதா? ஆண்டு சொல்ற, நான் உனக்கு சொன்னதை செய்யவே உனக்கு கைவிட மாட்டேன்னு. உனக்கு கைவிடலாம், நீ சொன்னது செய்யறியா? பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், என் ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் காத்திருக்கிறது. எனக்காக மாத்திரமல்ல, என்னை போலவே இப்படி பிரயாசம் எடுக்கும் மக்களுக்கும் அது காத்திரு. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தருவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். ஆமென். அப்போ இந்த வாழ்க்கை ஒரு நல்ல போராட்டம். எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? நமக்கு தான் இந்த நல்ல போராட்டம். இயேசுக்காக ஒரு அடி வாங்குறியா? இயேசுக்காக இல்லையா நீ கஷ்டப்படுறீங்களா? அது நல்ல போராட்டம். ஏன்னா என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எதையாகிலும் இந்த உலகத்தில் இழந்துட்டா நூறத்தனையான பலன், மறுமையிலே நித்திய ஜீவன். இயேசுக்காக அடி வாங்குறியா? இயேசுக்காக கஷ்டப்படுறியா? இயேசுக்காக துன்பப்படுறியா? இயேசு நாம மகிமைக்காக நீ வேதனைப்படுறியா? பரலோகம் அது உன் பலன் கொடுத்து கொண்டே இருக்கும். சொல்றாரு நல்ல போராட்டம். இயேசு சொன்னாரு, உபத்திரம் உண்டு, திடன்கொள், நான் ஜெயிச்சிருக்கிறேன், உன்னால ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. ஆமா, இயேசு ஏற்றுக்கொண்டா உனக்கு அப்படி செய்வாரு, இப்படி செய்வாரு, சகல ஜாதி மேன்மையை வைப்பாரு. உண்மைதான். கவனிங்க, நல்லா இருக்கும் போது கொடுக்குதில்ல, கஷ்டத்தின் மத்தியில கர்த்தருக்காய் கொடுக்கிற பார்த்தீங்களா, அதான் நல்ல போராட்டம். இந்த சபையார் அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகில் கொடிய தரித்திரம். எத்தனை பேர் அந்த கொடிய தரித்திரத்தை அனுபவிச்சிருக்கீங்க? நான் அனுபவிச்சிருக்கிறேன். நாங்க மலேசியாவிலிருந்து இந்தியாவுக்கு வந்த நேரம் 68ல பயங்கர பஞ்சம், 3 வருஷம் மழை பெய்யவே இல்லை. பார்த்தீங்கன்னா சாயங்காலத்தில் இந்த சோளத்துல தான் ஏதோ ஒரு பொங்கல் மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க, கூடுதான். அந்த கொடிய தரித்திரத்தை நான் பார்த்திருக்கிறேன். நெகேமியா புக்கை வாசித்தீங்கன்னா
கவனிங்க, அவங்கவுங்க கடன் வாங்குறாங்க, நிலத்தை அடமானம் வைக்கிறாங்க, வீட்டை அடமானம் வைக்கிறாங்க. விசுவாசி அடமானம் வச்சு அவங்க வேலைக்கு போகல, அலங்கம் கட்டணல, அடமானம் வச்சு சாப்பிட்டுட்டு அவங்க அலங்கம் கட்டுறாங்க. ஹலோ, அப்போ எதிர்ப்புகள் மத்தியில கூட தன் திட்டமிட்ட வேலையை செஞ்சு முடிச்சான். ஆமா, நமக்கு ஒரு வேலை இருக்குதா இல்லையா? என்ன வேலை இருக்கு? இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்குமே ஒரு வேலை இருக்கிறது. என்னது? 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 அழிந்து போய் கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை ஆண்டு பக்கமாய் திருப்புவது. நீ படிச்சிருக்கியா, படிக்கலையா, இல்லையா, அதை பத்தி அவர் கவலை கிடையாது. உனக்குள்ள அந்த தாளந்த ஆண்டு வச்சிருக்கிறார். ஆமா சொல்லுங்க, ஆமா சொல்லுங்களேன், ஆமா சொல்லுங்க. தேவனுக்காக ஏதாவது செய். கேளுங்க, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? ஒரு பாட்டு பாடுற ஃபாதர் நம்ம எழுந்து நிக்கலாம். ஏதாவது 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 செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கு. சொல்ல வேண்டும் தேசமெங்கிலும், சொல்ல வேண்டும் தேசமெங்கிலும், சொல்ல வேண்டும், செல்ல வேண்டும். ஜபத்தோடு சொல்லு, செய்யணும். இயேசு ராஜாவும் செய்யணும். ஏசப்பா இல்ல நம்ம வாழ்க்கை என்ன இருக்கும்? யோசிச்சு பாரு. தாங்க வேண்டும் ஊழியங்களை, தாங்க வேண்டும் ஊழியங்களை, ஜெபத்தால் நமது பணத்தால், நமது ஜெபத்தால் நமது பணத்தால் ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கு. ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கு. கை உயர்த்தி ஒரு தீர்மானம் எடுங்க. இயேசப்பா, நான் உங்களை பிரதிபலிக்கணும் ஆண்டவரே. நெகேமியாவுடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கையா இருந்தது ஆண்டவரே. என் வாழ்க்கையும் உங்களை பிரதிபலிக்கணும் ஆண்டவரே. கேளுங்க, அதுக்கு என்ன தகுதிப்படுத்துன்னு கேளுங்க. ஆண்டவரே, என்னை தகுதிப்படுத்துங்க. என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியத்தில் நான் உங்களை பிரதிபலிக்கணும் ஆண்டவரே. என் வாழ்க்கை மூலமாய், என் வார்த்தை மூலமாய், என் ஜெபத்தின் மூலமாய், இல்லையா, என்னுடைய எல்லா கனிகள் மூலமாக நான் உங்களை வெளிப்படுத்தணும் ஆண்டவரே, உங்களை பிரதிபலிக்கணும் ஆண்டவரே. கேளுங்க சகோதரா, வாய் திறந்து கேளுங்க. ஹல்லேலூயா. ஆமா, இருப்பது ஒரே ஒரு வாழ்க்கை தான். அதுவும் சீக்கிரமாய் கடந்து போய் கொண்டே இருக்கிறது. நீங்கள் தேவனுக்காய் செய்வது எதுவோ அது மாத்திரம்தான் பரலோகத்தில் நினை கூறப்படும். கை உயர்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஒப்பு கொடுங்க. இயேசுவே, என் வாழ்க்கையில உண்மை நான் பிரதிபலிக்கணும் ஆண்டவரே. நெகேமியா ஒரு சாதாரண மனுஷன், ஒரு உலக பிரகாரமாய் ஒரு தாய் தகப்பன் பிறந்த ஒரு மனுஷன். அவர் தன்னுடைய வாழ்க்கையில உண்மை பிரதிபலிக்க முடியுமானால், நாங்கள் 66 புத்தகத்தை வாசித்து இருக்கிறோம். பிரதிபலிக்கணும்ப்பா. கேளு, வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆமா, என் ஜெபத்தால, என்னுடைய உபவாசத்தால நான் உம்மை பிரதிபலிக்கணும் ஆண்டவரே. ஊழியம் செஞ்சு உம்மை பிரதிபலிக்கணும் ஆண்டவரே. நல்ல போராட்டங்களை போராடி நாங்கள் உம்மை பிரதிபலிக்கணும் ஆண்டவரே. பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் உமக்கு நன்றி அப்பா. இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில கூட ஆண்டவரே, நெகேமியா தன் வாழ்க்கை மூலமாக உம்மை பிரதிபலித்தது போல ஆண்டவரே, நாங்களும் எங்க வாழ்க்கை மூலமாய் உம்மை பிரதிபலிக்கிற ஒரு மகனாக, மகளாக என்னை மாற்றும் ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே இது மனுஷனால கூடாததுதான், ஆனா தேவனால் எல்லாம் கூடும். யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று சீஷர்கள் கேட்டபோது இது மனுஷனால கூடாது, இடுக்கமான வாச வழியாக உட்பிரவேசிங்கள். உங்களை பிரதிபலிக்கிற அவருடைய குணாதிசயம், அவருடைய சுபாவங்கள், அவருடைய முன்மாதிரியான காரியங்கள், அவருடைய அன்பு, அவர் இரவும் பகலுமாய் சுவிசேஷம் சொன்னது, ஊழியம் செய்தது, இதெல்லாம் உங்க வாழ்க்கையில பிரதிபலிக்க கர்த்தாவே உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். வந்த ஒவ்வொரு சகோதர சகோதரி அப்படி ஆசீர்வதிங்கப்பா, வாலிபரை ஆசீர்வதிங்கப்பா ஐயா. ஆமா, நீ அவங்க கொடுத்திருக்கிற இந்த ஜீவ நாட்களில் ஏதாவது என் தெய்வத்துக்காய் செய்ய, இந்த சபைக்கு ஒரு தூணா, இந்த சபையில ஒரு பச்சையான ஒளிவ மரமா ஆண்டவரே கர்த்தாவே, ஆமா நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு என்பதை அறிந்து ஆண்டவரே செயல்பட நீர் கிருபை தரும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவளை ஆசீர்வதிங்க. தீர்மானம் எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ ஆசீர்வதித்து அவர்களை ஐயா உன் பட்சமாய் திருப்பிக் கொள்ளுங்க. ஆண்டவரே பலவீனங்கள், வியாதி, துன்பங்கள், வேதனை எல்லாம் மாறி போகட்டாப்பா. தேவையெல்லாம் சந்திங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே. இயேசுவே அப்பா, நாங்க 2 மாதத்தை முடிக்க போறோம்ப்பா ஐயா. அடுத்த வாரம் ஒரு புது மாதத்தை சந்திக்க போறோம்ப்பா. எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஒவ்வொரு மாதமும் உண்மையே பிரதிபலிக்கிற ஒரு சகோதரனாய் சகோதரியாய் என்னை மாற்றும்படியா ஜெபிக்கிறப்பா. இந்த செய்தியை யூடியூப் வழியாக, ஆன்லைன் வழியாக பார்க்கிற கேட்கிற பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் அப்படி மாற்றும்படியா ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் ஆண்டவரே. திரும்பி போகிறார்கள், உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். லீதியாளின் இருதயத்தை திறந்தது போல ஒவ்வொருத்தருடைய இருதயத்தையும் திறந்து ஆசீர்வதிங்கப்பா. பெரிய காரியம் செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரம், என் முழு உள்ளமே நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலம் அவருடைய வருகை மட்டும் இருமை காத்துக்கொள்வாராக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதான கட்டளையிட கடவர் என்பதே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.